நிலம் தாண்டி நீலக்கடலின் நடுவில் சிவம் எனும் இளைஞர் தன் சகோதரர்களுடன் ஒரு சிறிய மீனவர் கிராமத்தில் வாழ்ந்தான். அவனுக்கு கடலின் தன்மைகளை சுவாசிக்க தெரியும். ஆனால் ஒரு நாள் அவன் கிராமம் கொடூர அரசரால் அழிக்கப்பட்டது. அந்த கொடூர சம்பவம் சிவம் தன்னை கடலில் வாழும் கொள்ளை கும்பலின் தலைவனாக மாற்றியது. சிவம் தனது கிராமத்தினரை காப்பாற்ற முடியாத கோபத்தில் மாலுமிகளுடன் இணைந்து கடல் கொள்ளையர்கள் அணியினராக முடிவெடுக்கிறான். கடல் நடுவில் போராட்டம். சிவம் நீல நாகம் என்ற கப்பலை புடைத்து அதை தனது கும்பலின் அடையாளமாக ஆக்குகிறான். அரசின் இராணுவ கப்பல்கள் சிவமை பிடிக்க முயற்சிக்கின்றன. ஆனால் அவன் புத்திசாலித்தனமாக கடல் வழியில் தப்பிக்கிறான். சிவம் ஒருமுறை மக்கள் சொத்து எனப்படும் அரசின் சொத்துக்களை திருடி தனது கிராமத்திற்கு திரும்ப முடிவெடுக்கிறான். ஆனால் எதிரியாக இருந்த அமைச்சர் அவருக்கு துரோகம் செய்கிறான். கடைசியாக சிவம் தன்னுடைய மக்களுக்கு நீதியை வழங்கி நீலக்கடலின் தூய்மையை காப்பாற்றி ஒரு நம்பிக்கை உணர்வுடன் மறைக்கிறான். கடல் கொள்ளை வாழ்க்கையின் நடுவிலும் மனிதநேயமும் நீதியும் எப்படி நிலைத்திருக்க முடியும் என்பதை இது உணர்த்தும்.